Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. Friends, இந்த நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜில் நான் என்னென்ன கன்சிஸ்டன்சி ப்ராடக்ட்ஸ் பை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் தான் மந்த்லி நான் கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே போல் இந்த மந்த்து 4 கன்சிஸ்டன்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில், ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயில் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும், ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, மோஸ்ட்லி டிசீஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஃபுட் பேட்ச் அப்படின்றதும் நான் பை பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் இது. நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸிஃபை பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைவெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது அஷூரில் வந்து மாய்ஸ்சரைஸ் ஷாம்பு அப்படின்றது பை பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரை ஸ்கேல்ப், ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், அல்ட்ரா ஸ்க்ரப் டிஷ்வாஷ் லிக்விடுமே பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் டெய்லி எல்லாருடைய ஃபேமிலியும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான். அடுத்தது பாருங்கள், நம்ம மல்டி விட்டமின் கம்மிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ பல வகையான விட்டமின்கள் இருக்கக்கூடிய சாக்லேட் தான். ஸோ இதை நம்ம ரெகுலராகவே டெய்லி 2 எடுக்கும் போது நமக்கு எனர்ஜி கிடைக்கும், விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய டியூ கார்டன், நம்மளுடைய காட்டன் டியூ கார்டன் சானிடரி நாப்கின் நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் நான் 2 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ளிமெண்ட்டு, ஸோ நோனி நான் பை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இம்யூனிட்டி கேட்டகரியில் வர ப்ராடக்ட்டு. இதை நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தது ஹேர் ஸ்கின் நெயில், ஸோ இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ஸ்கின் நெயில் ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், டெய்லி மாய்ஸ்சரைசர் நான் பை பண்ணியிருக்கேன். நமக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். நான் அட்வான்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி மாய்ஸ்சரைசர் நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெட்டா ப்ரீமியம் ஸ்பைஸ் டீ. ஸோ 8 வகையான மூலிகைகள் ஆட் பண்ண ப்ராடக்ட்டு, ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், சளி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய கிரேட் 1 ப்ராடக்டாக இருக்கக்கூடிய டீ பவுடர் பை பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நான் வந்து அல்ட்ராமேட்டிக்கில் டிடர்ஜென்ட் பவுடர் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக நான் 2 வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் மந்த் வாங்கினது 2 ப்ராடக்ட் இருக்கிறதுனால நான் 2 வாங்கியிருக்கேன். அடுத்து அஷூ நேச்சுரலில் பப்பாயா ஸ்க்ரப் பை பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் நெக்கில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது டீப் கிளென்ஸ் ஷாம்பு பை பண்ணியிருக்கேன். இது வந்து ஆயில் பாத் எடுக்கும்போது ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷாம்புமே என்னுடைய ஃபேவரட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே எங்கள் ஃபேமிலியில் இதை மட்டும்தான் நாங்கள் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் அப்படின்றது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃப்ரெஷ் பாடி டால்க். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். பாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வெட் ஆனாலுமே பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. அடுத்தது பாருங்கள் டூத் பேஸ்ட்டு. ஸோ டென்டஷூர் டூத் பேஸ்ட்டே பாருங்கள் எப்போவுமே அட்வான்ஸ்டாக நான் வந்து அதிகமாக தான் வாங்கி வச்சுருப்பேன். இந்த மந்த்து பாருங்கள் நான் எத்தனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நமக்கு டீத் ப்ராப்ளம் வரக்கூடாது அது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய டென்டஷூர் டூத் பேஸ்ட் அப்படின்றது என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்டு. ஸோ அதுவுமே பாருங்கள் நான் எத்தனை கவுண்ட் நான் வந்து பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SPF சன்ஸ்க்ரீன் அப்படின்றது ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக பை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ், அவங்களுக்கும் ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால் வந்து இதை அவங்க தான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் பாருங்கள், எத்தனை சோப்பு எனக்கு வந்து நீம் சோப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, நம்ம 3000க்கு ப்ராடக்ட் வாங்கினாலே 300 ரூபீஸ்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. எந்த கடையில் நமக்கு ₹1 சாக்லேட் கொடுக்குறாங்களா மாதம் சொல்லுங்கள். வெஸ்டீஜில் பாருங்கள் நான் 4 கன்சிஸ்டன்சி பண்ணியிருக்கேன். நீம் சோப்பு எத்தனை எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 900 ரூபீஸ்க்கு மேலே வாங்கினா 2 நீம் சோப் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மந்த் பாருங்கள் 4 கன்சிஸ்டன்சி பண்ணதுனால எனக்கு வந்து இந்த நீம் சோப் அப்படின்றது கவுண்ட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், மொத்தமாக நான் எத்தனை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு 76% TFM இருக்கக்கூடிய சோப்பு. அடுத்தது பாருங்கள் கிரில் ஆயில் சப்ளிமெண்ட் வாங்கியிருக்கேன், ஐ சோப்பட்டு. ஸோ இதுவுமே ஃபேவரட் ப்ராடக்ட்டு. என்னுடைய டாட்டர் என் ஹஸ்பண்ட் இதை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நீம் சோப்புடைய கவுண்ட்டு பாருங்கள், எனக்கு இந்த மந்தில் மொத்தமாக எத்தனை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா, மாதம் நம்ம வந்து எத்தனையோ கடைகளில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிரேட் 1 ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக மந்த்லி கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய வெஸ்டீஜில் மட்டும்தான். அதுவும் நீங்கள் கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% அபோவ் உங்களுக்கு 2500க்கு வவுச்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து 300 PV பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 2500க்கு 3 வவுச்சர் கிடைக்கும்.
7,500க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் நான் வாங்கிக்க போகிறேன் 5th மந்த்து. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், காம்ப்ளெக்ஷன் பார் ஹனி சோப்பு, ஸ்கின் பிரைட்னிங்கான சோப்பு. இது வந்து என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்டு. ஸோ இது மாதிரி பை பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளுடைய பாடி டால்க்கு, ஸோ இது வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். அடுத்து பாருங்கள், ஹெல்த் சப்ளிமெண்ட்டில் நோனி அப்படின்றது 2 சப்ளிமெண்ட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிற கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம். எனர்ஜி பூஸ்டர், ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு, ஃபேஸ் வாஷு, ஸோ இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடு, டிடர்ஜென்ட் பவுடர், இது மக்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய FMCG ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த மந்த் நான் டோட்டலாக கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடிய 3 100 PV கன்சிஸ்டன்சி, ஒரு 60 PV கன்சிஸ்டன்சி. ஸோ இது எல்லாமே பாருங்கள், ஏன்னா 2 பில் மொத்தமாக 4 கன்சிஸ்டன்சிக்கான பில்லு, அது எல்லாமே கிளியராக இதில் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, ப்ராடக்டுடைய ப்ரைஸ் என்ன, எல்லாமே பக்காவாக கிளியராக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ நம்ம மந்த்லி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய கம்பெனியில் நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்குறதன் மூலமா நமக்கு வருமானம், அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் மாறுது, ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறதுல தயங்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மந்தில் மட்டுமே நான் கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்டு. இதே போல் நம்ம வெஸ்டேஜில் 400 அபவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் பை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், யார் யாருக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு மேக் பண்ணாலும் ஈஸியாக 100 PV பண்ணிடலாம். பாருங்கள், இப்போதைக்கு எனக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டுமே நான் வாங்கினேன். எனக்கு 4 கன்சிஸ்டன்சிக்கு நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். எவ்ரி மந்த் இந்த மாதிரி நான் கன்சிஸ்டன்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மந்த்தும் நான் அப்டேட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம வெஸ்டேஜில் இருக்கிறதுல ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லிக்கலாம். ஃபினான்ஷியலி லைஃப் மாறுறதோடு இல்லாமல் ஹெல்த் வைஸும் நம்ம வெஸ்டேஜில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து அந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டவுட் இருந்தாலும் உங்களுடைய லீடர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் வெல்.